இந்த புது கொரோனா வைரஸ் இப்ப யூகேல கடைசி 3-4 மாசத்திற்கு அதிகமா பரவிட்டு இருக்குன்னு ரிசர்ச்ல வந்திருக்கு. இதுல என்ன விஷயம்னா, அந்த முக்கியமான கொரோனா வைரஸோட பாகம் ஸ்பைக் புரோட்டீன் சொல்லுவோம். அந்த ஸ்பைக் புரோட்டீன்ல தான் அது போய் செல்ஸ்ல போய் அட்டாச் ஆகும். தட் இஸ் அதோட லேண்டிங் கியர். எப்படி பிளேன் இறங்குறச்ச இந்த அண்டர் கேரேஜ் வீல்ஸ் முதல்ல கீழே இறங்குதோ, கிரவுண்டோட கான்டாக்ட்ல வருதோ, அதே மாதிரி இந்த ஸ்பைக் புரோட்டீன் வச்சுட்டு தான் இந்த கொரோனா வைரஸ் போய் நம்ம செல்ஸ்ல அட்டாச் ஆகும். அந்த ஸ்பைக் புரோட்டீன்ல கொஞ்சம் மாறி இருக்கு. இது சயின்ஸ்ல மியூட்டேஷன் சொல்லுவோம். எந்த வைரஸ் வேணாலும் தானாலே லேசா மாறலாம். ஸோ அது கொஞ்சம் மாறிடுச்சுன்னா இந்த வைரஸ் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ணலாம். எப்படி பிஹேவ் பண்ணலாம்? கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கலாம். ரெண்டாவது, இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சீரியஸா சிவியரா இருக்கலாம். மைல்டு கேசஸ் சீரியஸ் ஆகலாம். மூணாவது, கொஞ்சம் மாறிடுச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிற வேக்சினேஷன் வைத்தியம் எல்லாம் வேலை செய்யுமோ இல்லையோன்னு கண்டுபிடிக்கணும், செக் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் மாறி வைரஸ். இது ஒரிஜினல் கொரோனா வைரஸோட பிரதர்னு நீங்க வச்சுக்கலாம். இது ஏன் மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கும் இம்யூன் சிஸ்டம் வீக் ஆனவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. எல்லா வைரஸும் லேசா மாறிட்டு வரும். நீங்க இந்த இன்ஃபுளுன்சா வேக்சின் நம்ம கிட்ட கடைசி 100 வருஷத்துக்கு மேல இருக்கு. அண்ட் இதுக்கு தடுப்பூசி உண்டு, இதுக்கு வைத்தியம் உண்டு. வருஷம் வேக்சினேஷன் போடுறோம். இந்த H1N1 ஃப்ளூ எல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். இந்த வேக்சின் கூட வருஷம் லேசா மாறும். ஏன் மாறுறதுன்னா, இது இம்யூன் சிஸ்டம்ல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு. ஆல்ரெடி தெரிஞ்ச ஆன்டிஜன் இல்ல தெரிஞ்ச வைரஸ் எலிமினேட் பண்றதுக்கு இம்யூன் சிஸ்டம் இவால்வ் ஆகுது, வேக்சினேஷன்ல செய்யலாம். இது கொஞ்சம் மாறிடுச்சுன்னா இது எஸ்கேப் ஆகலாம். ஸோ எல்லா வைரஸஸும் லேசா மாறிட்டே போயிட்டு இருக்கும். இது பேரு செலெக்ஷன் ப்ரெஷர். செலெக்ஷன் ப்ரெஷர்னா ஒரு 100 வைரஸஸ்ல 98 வைரஸ் அன்ஃபிட்டா இருந்துச்சுன்னா, தட் இஸ் ஈஸியா எலிமினேட் பண்ணலன்னா, அந்த 2 வைரஸ் மிச்ச வைரஸ் கொஞ்சம் மாறின வைரஸ் 100 வைரஸ் ஆயிடும், ப்ராலிஃபரேட் ஆயிடும். செலெக்ஷன் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இந்த செலெக்ஷன் ப்ரெஷர்ல இந்த வைரஸ் உண்டாயிருக்கு. அண்ட் எல்லா வைரஸஸ்லயும் 1 வைரஸ் 2 வைரஸ் 4 வைரஸ் 8 வைரஸ் மாதிரி அந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் வரச்ச கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரலாம். அந்த மிஸ்டேக்ஸ் கிரிட்டிக்கல் ஏரியால வந்துருச்சுன்னா இது பிஹேவியர் ஆஃப் த வைரஸ் மாறும். ஸோ இந்த புது வேரியன்ட் கொரோனா வைரஸ்ல கிரிட்டிக்கல் ஏரியா அந்த ஸ்பைக் புரோட்டீன்ல லேசா மியூட்டேஷன் வந்திருக்கு. பல விதமான மியூட்டேஷன் வந்திருக்கு. ஒன்னு மட்டும் இல்ல, 3 விதமான மியூட்டேஷன் வந்திருக்கு. இதனால வைரஸ் கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஜனங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா பரவலாம். தட் இஸ் இப்ப எஸ்டிமேட் பண்றாங்க, இது இருக்கிற வைரஸோட ஒரு 70% அதிகமா பரவலாம். ஏன்னா அது போய் கொஞ்சம் டைட்டா அந்த லேண்டிங் கியர் டைட்டா லேண்ட் பண்ணும். அந்த போய் வைரஸ் டாக்கின் எப்படி போய் பிளேன் இறங்குதோ அது கொஞ்சம் அதிகமா போய் ஒட்டிக்குச்சுன்னா பரவலாம் ஈஸியா. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்து ஈஸியா பரவலாம், இன்னொருத்தருக்கு பரவலாம். ஆனா இந்த மியூட்டேஷன்னால வைரஸோட சிவியரிட்டி அதிகமாகும்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை. அட்லீஸ்ட் யாருக்காவது கொரோனா வந்துருச்சுன்னா வயசானவங்களுக்கு இல்ல அண்டர்லைங் ஹார்ட் சுகர் பேஷண்ட்டுக்கு தான் சீரியஸ் டிசீஸ் ஆகும். அது மாறல. ரெண்டாவது, எல்லாரும் நினைக்கிறாங்க இருக்கிற வேக்சின் வேலை செய்யும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேக்சின் பாத்தீங்கன்னா அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் பல ஏரியா மேல வருது, அந்த மியூட்டேட்டட் ஏரியா மட்டும் வரல. ஸோ மிச்ச ஏரியாஸ் எல்லாம் இது வேக்சினை ஸ்டிமுலேட் பண்ணும், வேக்சின் வேலை செய்யும்னு நினைக்கிறாங்க. வேக்சின் கம்பெனிஸ் எல்லாம் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 2-3 வீக்ஸ் தெரியும். ஸோ இது வரைக்கும் இந்த புது வைரஸ் கொஞ்சம் அதிகமா பரவலாம், ஈஸியா பரவலாம், அவ்வளவுதான். சீரியஸா இருக்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. வேக்சின் இல்ல ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாத இருக்கிற மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லை. கட்டாயம் இந்த மாதிரி இந்த கொரோனா வைரஸஸ்லயே எப்பவுமே மாறிட்டே இருக்கலாம். இது இன்ஃபுளுன்சா வைரஸ்ல ஒரு 100 வருஷத்துக்கு தெரியும், எவ்ரி இயர் மாறிட்டு இருக்கு. அதே மாதிரி கொரோனா வைரஸ் ஃபியூச்சர்ல மாறலாம். ஸோ இது நம்ம கேர்ஃபுல்லா இது மேல கண்ணு வச்சுக்கணும். எவ்வளவு மாறிட்டு இருக்கு. 2020 டிசம்பர்ல இருக்கிற வைரஸ் 2021 டிசம்பரோட வைரஸோட மாறி இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு மாறுறதுன்னு கேர்ஃபுல்லா இது சீக்வன்சிங் பண்ணுவோம். அந்த வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் A to Z கண்டுபிடிச்சிட்டு எவ்வளவு மாறி இருக்குன்னு இது சயின்டிபிக் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. இது இந்தியாஸ்ல கூட சில இம்போர்ட்டட் கேசஸ் இப்போ டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. சென்னையில கூட ஒரு கேஸ் இருக்கு. இது பழ கொரோனா வைரஸா இல்ல மாறின கொரோனா வைரஸா, இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் புனே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியில அமைச்சு அது சீக்வன்ஸ் பண்ணணும் ஜெனட்டிக் கோட. அது புது வைரஸா பழ வைரஸா கண்டுபிடிச்சு, அப்படி புது வைரஸா இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் சீரியஸ். ஏன்னா இந்தியாவில் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அடுத்த ஃபியூ டேஸ்ல தெரியும் நம்மளுக்கு. சிம்டம்ஸ்ல எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த வைரஸோட கிளினிக்கல் பிஹேவியர், தட் இஸ் பேஷண்ட் சிம்டம்ஸ் எதுவும் மாறாது. எப்பவுமே வரா மாதிரி இருமல், சளி, தொண்டை புண்ணு, மூச்சு வாங்குறது சீரியஸ் கேசஸ்ல,
இல்ல வாசனை கம்ப்ளீட்டா போயிடும். இந்த வைரஸுக்கும் பல கொரோனா வைரஸ்க்கும் வித்தியாசமே இல்லை கிளினிக்கல் பிஹேவியர்ல. அதே இருமல், மூக்கு சளி, தொண்டை புண்ணு, ஃபீவர், இந்த வாசனை போற மாதிரி, இல்ல சீரியஸ் கேசஸ்ல மூச்சு வாங்குற மாதிரி அதே சிம்டம்ஸ் தான் இந்த புது வைரஸோடது. ஏன்னா நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம இம்யூன் சக்தி பல விதமான ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் இந்த ஸ்பைக் புரோட்டீனுக்கு விரோதமா ஆன்டிபாடிஸ் வரும். நியூக்ளியோ கேப்சிட்னு வேற விதமான அந்த கொரோனா வைரஸோட வேற பாகத்துக்கு கூட இம்யூனிட்டி வரும். அதெல்லாம் மாறலையே, ஏன்னா இந்த புது வைரஸ் ஒரே இடத்துல தான் மாறி இருக்கு. நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா இந்த புது இன்ஃபெக்ஷன் திருப்பி வராது. அதுதான் எல்லா சயின்டிஸ்டும் எதிர்பார்க்கறாங்க அவைலபிள் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷனோட. இது ஃபியூச்சர்ல தான் கிளியரா இதெல்லாம் கிளியரா தெரியும். ஸோ வேக்சினேஷன் வேலை செய்யும். நேச்சுரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா திருப்பி இந்த புது வைரஸோட இன்ஃபெக்ஷன் வராதுன்னு இதுதான் கன்சென்சஸ், சயின்டிபிக் கன்சென்சஸ் இப்போதைக்கு. நீங்க என்ன செய்துட்டு இருந்தீங்களோ கண்டினியூ டு டூ. ஸோ என்ன செய்துட்டு இருந்தீங்க, நீங்க எங்க போறீங்களோ மாஸ்க் போட்டானோம், சரிங்களா? எஸ்பெஷலி இன்டோர்ஸ், தட் இஸ் ஒரு கன்ஃபைன்ட் ஏரியாக்குள்ள கட்டாயம் மாஸ்க் போட்டானோம். ரெண்டாவது, எங்க போறீங்களோ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சானோம், சோசியல் டிஸ்டன்சிங். இந்த 2 மீட்டருக்குள்ளதான் இந்த கொரோனா பரவும். மூணாவது, தொடாதீங்க, யாரையும் தொடாதீங்க, கை கழுவுங்க, ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவலாம். இந்த புது கொரோனா வைரஸ் கொஞ்சம் பரவறதுக்கு ஈஸி. ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆகணும். நம்ம என்ன செய்துட்டு இருந்தவங்க 2 மடங்கு செய்தானும். ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்டிகை வந்துருச்சுன்னா, இல்ல ஏதாவது அக்கேஷன் வந்துருச்சுன்னா, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பை சான்ஸ் வந்துருச்சுன்னா, இதெல்லாம் நம்ம கவனிக்க கூடாது. நம்ம என்ன செய்துட்டு இருந்தோமோ செய்துட்டே வரணும். அண்ட் எப்ப நம்ம ஊர்ல வேக்சின் வருமோ, மேபி 1 மாசம் 2 மாசம் 3 மாசத்துல வரலாம். எப்ப வேக்சின் வருமோ, நீங்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில இருந்துச்சீங்கன்னா வேக்சின் போடுங்க. யாரு ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஹெல்த் கேர்ல டாக்டர்ஸ், நர்சஸ், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, கொரோனா பேஷண்ட்ஸை பாக்குறவங்க, இல்ல வயசானவங்க மோர் தென் 70 இயர்ஸ் ஓல்ட், இல்ல வேற ஏதாவது கூட நோய் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கட்டாயம் வேக்சின் போடுங்க எப்ப வேக்சின் வருதோ. இது சீக்வென்சிங்னு செய்தானுங்க. சீக்வென்சிங்னா அந்த வைரஸோட ஜெனட்டிக் கோடு முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் செய்தானும். இது யூஸ்வலா சீக்கிரம் பண்ணிடலாம். இது ரொம்ப டைம் ஆகாது. மேபி 1 வாரத்துக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா ஆல்ரெடி சென்னையில இருந்து ஒரு கேஸ் அனுப்பிச்சிருக்காங்க, டெல்லியில இருந்து கூட வேற கேசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ 1 வாரத்துக்குள்ள கிளியரா தெரியும் இந்தியால இந்த புது கொரோனா வைரஸ் வந்திருக்கா இல்ல வரலையான்னு கிளியரா தெரிஞ்சிடும். இப்போதைக்கு அதே தடுப்பூசி தான் வேலை செய்யும்னு எல்லா வேக்சின் மேக்கர்ஸும் சொல்றாங்க. ஏன்னா இருக்கிற தடுப்பூசி இந்த ஒரு ஸ்பைக் புரோட்டீனோட மட்டும் இல்ல, வேற வேற ஆன்டிஜனோட இருக்கு. அண்ட் வேற வேற இடத்துல, அந்த மியூட்டேட் ஆகாத இடத்துல கூட வேக்சின் வேலை செய்யும். ஸோ வேக்சினேஷன் எஃபெக்டிவா இருக்கும். வேக்சின் எப்போ வருதோ போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் இது கன்ஃபர்மேட்டரி ஸ்டடிஸ். இந்த புது வைரஸ் விரோதமா அவங்க வேக்சின் வேலை செய்தா இல்லையா அது டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அது கூட நெக்ஸ்ட் 2-3 வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். யாராவது கடைசி 4 வாரத்துக்குள்ள யூகேல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க கட்டாயம் டெஸ்ட் பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் அதுக்கு செய்துட்டு இருக்கிற ப்ரொசீஜர், கான்டாக்ட் ட்ரேசிங் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. ஆவரேஜ் பர்சனுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். புது கொரோனா வைரஸ் பல கொரோனா வைரஸ் மாதிரி தான். அதுக்கு என்ன ப்ரிவென்ஷன், என்ன ட்ரீட்மெண்ட், என்ன வேக்சின் இருக்கோ புது கொரோனா வைரஸ்க்கு வேலை செய்யும்னு எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் ஜெனரல் பப்ளிக் பேனிக் ஆக வேண்டாம். பட் 2 மடங்கா இந்த சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்கிங் இதெல்லாம் செய்தானு. ஏன்னா கொஞ்சம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு அதிகம்.